சரி சரி, அப்ப மூன்றாவது, இன்றைக்கு மூன்றாவது பாகம். மூன்றாவது என்ன அமைப்பு? மூன்றாவது என்ன பின்னம்? மோல். மூல் பின்னம். மூல் பின்னம். மூல் பின்னம். சரி, மூல் பின்னம் மூன்றாவது. மூல் பின்னத்துக்கு வந்து அதே மாதிரி தான் போன இது வந்து ஒரு கலவையில ரெண்டு கூறுகள் இருக்கு. கலவை எடுத்தோம்னு சொன்னா ரெண்டு கூறுகள், கூறு ஏ, கூறு பி. கூறு பி. சரி, இப்ப உதாரணத்துக்கு கூறு ஏயின் மூல் பின்னம் எடுத்தா இப்படி வரும். கூறு ஏயின் மூல் பின்னம். பின்னம் இப்படி எடுத்தா என்ன வரும்? நான் திணை பின்னமும் கனவுல பின்னமும் சொன்னேன். அதே மாதிரி அதை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒன்னே ஒண்ணுதான் மாறப்போகுது. சரி, மத்த சொல்லுங்க. மேல என்ன வரும்? கூறு ஏயின் மூல் பின்னம் கேட்டா என்னண்டு வரும்? கூறு ஏயின் மூல் பின்னம். கூறு ஏயின் மூல் எண்ணிக்கை. என்னண்டு வரும்? கூறு ஏயின் மூல் எண்ணிக்கை. மூல் எண்ணிக்கை. என்ன மூல் எண்ணிக்கை கீழே கூறு ஏயின் மூல் எண்ணிக்கை கூறு பியின் மூல் எண்ணிக்கை. கூறு ஏயின் மூல் எண்ணிக்கை அடுத்தது பிளஸ் கூறு பியின் மூல் எண்ணிக்கை. ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லலாம்? இது ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லலாம்? இது ரெண்டு மூல் எண்ணிக்கையும் சேர்த்து என்னன்னு சொல்லலாம்? இது ரெண்டும் சேர்த்து கலவையின் மொத்த மூல் எண்ணிக்கை. மொத்த மூல் எண்ணிக்கை. இது விளங்கிட்டா? அப்ப திணிவு பின்னம், கனவளவு பின்னம், அடுத்து வந்து மூல் பின்னம். மூல் பின்னத்துக்கும் அந்த மூன்றுக்கும் மாறப்போகுது. இந்த இது மட்டும்தான் மாறப்போகுது. திணிவுக்கு கூறியின் திணிவு கீழே கலவையின் மொத்த திணிவு. அதே மாதிரி கனவளவு பின்னத்துக்கு கூறியின் கனவளவு கீழே கலவையின் மொத்த கனவளவு. அதே மாதிரி மூல் பின்னத்துக்கு கூறியின் மூல் எண்ணிக்கை கீழே கலவையின் மொத்த மூல் எண்ணிக்கை, அல்லது கூறியின் மூல் எண்ணிக்கை பிளஸ் குருபியின் மூல் எண்ணிக்கை. சரியா? இதை குறிச்சுக்கொள்ளுங்க. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கூறியின் மூல் எண்ணிக்கை சொன்னா யாதும் ஒரு கூறின் மூல் எண்ணிக்கைக்கும் அக்கலவையின் மொத்த மூல் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதம் தான் ஒரு கூறின் மூல் பின்னம் ஆகும். சரியா? சரி, கலியாஜா? ஓ சார். சரி, அடுத்தது சொல்லுங்க. அப்போ 10ஆம் ஆண்டுல படிச்ச மூலுக்கு என்ன சமன்பாடு? மூல் சமன் மூல் என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு பதார்த்தத்துல மூல் சொன்னா அதுல சமன்பாடு என்ன? கேபிட்டல் எம் இன்டில் சிம்பிள். தமிழால சொல்லுங்க. மூல் என்று சொன்னா என்ன? என்னத்தின் கீழ் என்ன? 10ஆம் ஆண்டு கேள்வி. 10ஆம் ஆண்டு சொல்லுங்க. மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் என்ன என்ன திணிவு? 10ஆம் ஆண்டு கேள்வி சொல்லுங்கண்ணே. மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் என்ன திணிவு? அந்த பதார்த்தத்துல மூலர் திணிவு. என்ன இது படிச்சியா? மறந்தாச்சு. என்ன? சரி, மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு. சரியா? உதாரணத்துக்கு ஒட்சி சென்ற கார்பனிரோட்சைட் 88 கிராமில் காணப்படும் கார்பனிரோட்சைட் மூல்களின் எண்ணிக்கை என்றா என்னென்று வரும்? சொல்லுங்க பாப்போம். எத்தனை மூல்? தரப்பட்ட திணிவின் மூலக்கூட்டு திணிவு. உதாரணத்துக்கு கார்பனிரோட்சைட் 88 கிராமிக்கு அதுல காணப்படுற கார்பனிரோட்சைட் மூல்கள் எண்ணிக்கை என்று கேட்டா என்னன்னு செய்யும்? தரப்பட்ட திணிவு எத்தனை? 88. மூலத்திணிவு எத்தனை? கார்பனிரோட்சைட் என்னென்று கண்டுபிடிக்கிற? மூலர் திணிவு காணணும். என்னென்று காண்ற? கார்பனிரோட்சைட் மூலத்திணிவு எத்தனை? ஒரு சேர்வையிற மூலத்திணிவு என்னென்று காண்ற? 10ஆம் ஆண்டு கேள்விகள் பிள்ளைகள். இப்ப கார்பனிரோட்சைட் மூலத்திணிவு என்ன? 48. என்னென்று 48 சொல்லுங்க பாப்போம். மூலாம் ஆண்டு இப்ப 10ஆம் ஆண்டுக்கு போகணும். இப்ப இதுல கூட்டுறது இதுல எத்தனை கார்பன் இன்னைக்கு?
ஒன்று. கார்பன் இது எத்தனை சாரண திணிவு 16 16 பெரிய கொலை ஒன்று போடுவான் 12 ஒட்சிஜன் எத்தனைக்கு இல்ல ஒட்சிஜன் ரெண்டு சர ஒட்சிஜன் சாரண திணி எத்தனை 16. 16 அப்ப மொத்தம் எத்தனை 12 பிளஸ் 32 எத்தனை 44 அப்ப மூலத்தினி எத்தனை 44 கிராம் 44 கிராம் 44 கிராம் மோல் மைனஸ் 2 கிராம் மோல் மைனஸ் 1 ஏன் மூலத்தினி வந்து சொன்னா என்னண்டா கார்பன் ஆக்சைடு மூல் ஒரு மூல்ற திணிவு தான் என்ன மூலர் திணிவு ஒரு சாம ஒட்சிஜன் எடுத்தா ஒட்சிஜன் ஒரு மூல எடுத்த சொன்னா அதுல திணிவு தான் மூலர் திணிவு NaCl சோடியம் குளோரைட் எடுத்த சொன்னா அதை ஒரு மூல் எடுத்தா அந்த ஒரு மூல்ற திணிவு தான் என்ன மூலர் திணிவு அப்ப ஒரு மூல்ற திணிவு அப்ப என்ன செய்யும் கிராம் மூல் -1 வரும் இப்ப சுருக்குனா என்ன வரும் 2 அப்ப அதான் சொல்றேன் 2 மோல் கிராமும் வெட்டுப்படும் 44ஐயும் 88ஐயும் சுருக்குனா 2 இந்த மூல் வந்து மேல போகும்னு சொன்னா மூல் -1 மேல போகும்டா மூல் சரியா அப்ப 88 கிராம் கார்பன் ஆக்சைடுல காணப்பட்ட கார்பன் ஆக்சைடுல மூல் எண்ணிக்கை எத்தனை 2 மூல் சரியா சரி அப்ப இதுக்கு அப்ப இந்த மூல் காணனும் கூறு ஏயின் மூல எண்ணிக்கை கீழே கலவையன்றின் மூல எண்ணிக்கை அப்ப மூளை கண்டுபிடிக்கிறதுக்கு தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு சரியா சரி அப்ப கணக்கு எழுதுங்க இந்த கேள்விக்கு கணக்கு எழுதுங்க 180 கிராம் நீரில் H2O 180 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைக்கப்பட்டு 40 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH 180 கிராம் நீரில் 40 கிராம் NaOH கரைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நீர்க்கரைசலில் NaOH-இன் மூல் பின்னம் யாது NaOH-இன் மூல் பின்னம் யாது இதுல ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் 16 சோடியத்தில 23 சரி மொளா இதுக்கு என்ன செய்யணும் இல்ல என்ன இருக்கு கரைப்பான் என்ன கரையம் என்ன நீர் கரைப்பான் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கரையும் இப்ப இதுக்கு என்ன மூல் பின்னம் காட்டிக்காங்க தந்திக்கிறது என்ன செஞ்சிக்காங்க மூல் தந்திக்காங்களா என்ன செஞ்சிக்காங்க திணிவு அப்ப இப்ப என்ன செய்யணும் நம்ம கரைப்பான்ற மூலையும் காணணும் கரைப்பான்ற மூளை காணணும் கரையேற்ற மூலையும் காணணும் அதுக்குதான் இந்த தரவு சந்திக்க மூளை எப்படி காண்றது காணுங்க பாப்போம் கண்டு மூல் பின்னத்தை காணுங்க பாப்போம் யாருக்கு வழங்கிக்கின்ற பாப்போம் சரி முதல்ல என்ன செய்யணும் இப்ப எங்களுக்கு கிராம் தந்திக்காங்க கிராம் திணிவு தந்திக்காங்க இதுல இருந்து நாங்க மூளை கண்டுபிடிக்கணும் என்ன மூல் பின்னம் காட்டிக்காங்க அப்ப என்ன செய்யலாம் முதலாவது கலவைன்ற மூளை கண்டுபிடிப்போம் முதல்ல கூறு ஏ என்ன NaOH மூல் பின்னம் காட்டிக்காங்க NaOH-இன் மூல் பின்னம் கேட்டா முதலாவது என்ன செய்யணும் NaOH மூளை கண்டுபிடிக்கணும் திரும்பி என்ன செய்யணும் வீத மூளை கண்டுபிடிச்சு கலவைன்ற மொத்த மூளை கண்டுபிடிக்கணும் என்ன முதலாவது கண்டுபிடிப்போம் NaOH மூளை கண்டுபிடிப்போம் NaOH-இன் மூல் எப்படி வரும் NaOH மூலுக்கு என்ன செய்யணும் என்ன சமன்பாடு சமன்பாடு என்ன ஒன்ற மூளை கண்டுபிடிக்கிறதுக்கு தரப்பட்ட திணிவின் கீழ் மூலர் திணிவு NaOH தரப்பட்ட திணிவு எத்தனை சந்திக்காங்க 40 கிராம் NaOH மூலர் திணிவு எத்தனை 40 கிராம் மூல் NaOH மூலர் திணிவு எப்படி சோடியத்துக்கு 23 ஆக்சிஜனுக்கு 16 அப்ப 39 ஹைட்ரஜனை சேர்த்தா 40 அப்ப 40 கிராம் மூல் -1 இப்ப சுருக்குனா என்ன வரும்
என்ன வரும்? ஒரு உண்டு. ஒரு மூல் என்ன? சரி, உண்டு உண்டு ஒரு மூல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னத்துல மூல் கண்டுபிடிக்கணும்? H2 ஓட. H2 ஓட ஏன்னா கலவையில மொத்த மூல் கண்டுபிடிக்கணும். கலவையில NaOH H2O இருக்கு. NaOH கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து H2O வின் மூல். H2O வின் மூல் எத்தனை? தரப்பட்ட திணிவு எத்தனை? 180 கிராம். 180 கிராம். 180 கிராம். மூல திணிவு எத்தனை? H2O ஓட 18 கிராம் மூல் மைனஸ் 1. 18 கிராம் மூல் மைனஸ் 1. சுருக்குனா எத்தனை? 10 மூல். 10 மூல். 10 மூல். சரி, இப்ப நம்மளுக்கு மூல் பின்னம் காண்றதுக்கான தரவு கிடைச்சிட்டு என்ன? 2 மூல். இப்ப சொல்லுங்க NaOH இன் மூல் பின்னத்துக்கு என்னென்னு வரும்? NaOH இன் மூல் எண்ணிக்கை எத்தனை? NaOH இன் மூல் எண்ணிக்கை NaOH இன் மூல் என்ன எத்தனை கண்டுபிடிச்சுக்கோ. உண்டு. ஒரு மூல். ஒரு மூல். கீழே கீழே என்ன? கலவையின் மொத்த மூல் எத்தனை? கீழே NaOH 11. NaOH இன் மூல் எண்ணிக்கை பிளஸ் H2O வின் மூல் எண்ணிக்கை, அதாவது கலவையின் மொத்த மூல் எண்ணிக்கை எத்தனை? 11 மூல். 10 பிளஸ் 1 என்ன? அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டையும் கூட்டணும். 10 பிளஸ் 1. அப்ப என்ன விட மூல் பின்னம் 1 கீழ் 10. 1 கீழ் 10. 10 பிளஸ் 11. 10 பிளஸ் 1 10 தானே? 10 பிளஸ் 1 11. அப்ப NaOH இன் மூல் பின்னம் என்ன? 1 கீழ் 11. இது விளங்கிட்டா? மொளை என்ன திணிவை தந்திக்காங்க. திணிவுல இருந்து நம்ம மொத்த என்ன மூளை கண்டுபிடிக்கணும். மூளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சமன்பாடு மூல் சமன் தரப்பட்ட திணிவு மூல திணிவு. அதுல இருந்து என்ன செஞ்சிக்கும்? NaOH இன் மூலையும் கண்டிக்கும், H2O மூலையும் கண்டிக்கும். ரெண்டையும் கூட்டி கலவையில மொத்த மூல் எடுத்துக்கும். NaOH மூல் கேட்டா, மூல் பின்னம் கேட்டா, மூல் NaOH மூலின் கீழ் கலவையின் மொத்தம். சரியா? இது NaOH மூல் முதலாவது. இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? சரி, இது அழிக்கிறேன். சரி, அடுத்தது சொல்லுங்க அப்போ H2O வின் மூல் பின்னம் யாது? இது முதலாவது. அடுத்தது H2O வின் மூல் பின்னம். மூல் பின்னம் எப்படி வரும் சொல்லுங்க. H2O வின் மூல் பின்னம் எப்படி வரும்? மேல என்ன வரும்? 10 கீழ் 11. 10. H2O மூல் எத்தனை? 10 மூல் என்ன? கீழ் கலவையின் மொத்த மூல் எத்தனை? 11. 10 கீழ் 11. சரியா? அப்ப NaOH மூல் எண்ணிக்கை 1 கீழ் 11. H2O என்ற மூல் எண்ணிக்கை 10 கீழ் 11. சரி, இப்ப சொல்லுங்க அப்போ NaOH மூல் பின்னத்தையும் மூல் பின்னம் பிளஸ் H2O இன் மூல் பின்னம் கூட்டினா என்ன வரப்போகுது? ரெண்டையும் கூட்டி சொல்லுங்க பாப்போம். NaOH மூல் பின்னம் 1 கீழ் 11 பிளஸ் H2O இன் மூல் பின்னம் 10 கீழ் 11. விட என்ன? 11 மேல் 11. 11 மேல் 11. சுருக்குனா என்ன? உண்டு. என்ன? இதையும் வச்சுனா 1. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஒரு கலவையில 2 கூறுகள் இருந்தா அந்த 2 கூறுகள் மூல் பின்னத்தையும் சேர்த்தா வாரது எத்தனை? 1. அதே மாதிரி இதுக்கு முன்னுக்கு போன கிளாஸ்ல 2 பின்னம் படிக்கும். என்னலாம்? திணிவு பின்னமும் கனவளவு பின்னம். மூல் பின்னம், திணிவு பின்னம், கனவளவு பின்னம். இந்த 3 அதுல இருக்க கூறுகள் மூல் பின்னத்தையும் திணிவு பின்னம் எல்லாத்தையும் ஒன்றா 2 கூறு எடுத்தோம்னு சொன்னா அந்த கூறுகளை கூட்டுனா வாரது எத்தனை? 1. சரியா? இது விளங்கிட்டா? இப்ப சொன்னது விளங்கிட்டா? சரி, இப்ப அது கீழே ஒரு சரி, மூல் பின்னம் எழுதிட்டு இதை எழுதுங்க. இதை எழுதுங்க. NaOH இன் மூல் பின்னம் இதை கண்டுபிடிச்சிங்க. அடுத்து எழுதுங்க H2O இன் மூல் பின்னம் எழுதிட்டு இந்த இதை கூட்டி 1 காட்டுங்க.
கீழே ஒரு நோட் மாதிரி போட்டு எழுதுங்க. இதை அழித்து கீழே ஒரு நோட் மாதிரி போட்டு எழுதுங்க. கலவையில் உள்ள கூறுகளின் இப்படி எழுதுங்க. பாயிண்ட்ஸ் போட்டு கலவையில் உள்ள கூறுகளின் இப்படி போட்டு எழுதுங்க. 3 கூறுகளின் முதலாவது எழுதுங்க. மூல் பின்னங்களின் கூட்டுத்தொகை 1. இப்ப கலவையில் உள்ள கூறுகளின் சொன்னா ஒரு கலவையில நீரும் அதுல இன்னொரு NaCl கரைஞ்சிருக்கேன்னு சொன்னா அதுல இருக்க வார மூல் பின்னங்கள் NaCl மூல் பின்னமும் இந்த வந்திக்கு NaOH மூல் பின்னமும் மத்தது NaOH கழிச்சு மத்த H2O என்ற மூல் பின்னத்தையும் கூட்டின வாரது 1. அதே மாதிரி இரண்டாவது திணிவு பின்னங்களின் கூட்டுத்தொகை 1. அதாவது கலவையில் உள்ள கூறுகளின் திணிவு பின்னங்களின் கூட்டுத்தொகை 1. மூல் பின்னங்கள கூட்டுத்தொகை 1 தான். அதே மாதிரி இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம் கனவளவு பின்னம். சரியா? திணிவு பின்னங்கள கூட்டுத்தொகை 1. மூன்றாவது கனவளவு பின்னங்களின் கூட்டுத்தொகையும் 1. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஒரு கலவையில வந்து 2 கூறுகள் இருந்தா ஒன்றுட கூறுட மூல் பின்னத்தை கண்டமோ அல்லது திணிவு பின்னத்தை கண்டு அல்லது கனவளவு பின்னத்தை கண்டா அதுல இருந்து ஒன்றிலேருந்து கண்டதை கழிச்சோம்னு சொன்னா அந்த கூறுகள் இந்த மத்த கூறுட கனவளவு பின்னம் வரும். விளங்கிட்டா? இப்ப NaOH இருக்கு, H2Oவும் NaOH இருக்கு. நம்ம NaOH கண்டிக்கோம் 1 11. இப்ப நம்மளுக்கு வழங்கிட்டு ரெண்டையும் கூட்டினா வாரது 1. அப்போ 1லேருந்து 1 11 கழிச்சா வாரது H2O என்ற மூல் பின்னம். சரியா? அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இந்த 3 பின்னத்துக்கும் அலகு இருக்கா? யூனிட் இருந்ததா? அலகு இல்ல. இல்ல. ஏன் இல்ல. இங்க மூல் வந்து இதுக்கும் மேலேயும் மூல் வரும், கீழேயும் மூல் வரும். 2 மூலும் என்ன செய்யும்? 2 மூலும் என்ன செய்யும்? வெட்டுப்படும். என்ன? அதே மாதிரி கனவளவுக்கு அங்க 2க்கும் மேலேயும் சென்டிமீட்டர் கணம் வந்தது, கீழேயும் சென்டிமீட்டர் கணம் வந்தது. அப்ப ரெண்டும் என்ன செய்யும்? வெட்டுப்படும். அதே மாதிரி திணிவுக்கு என்ன வந்தது? மேலேயும் கிராம் வந்தது, கீழேயும் கிராம். அப்ப கிராமும் வெட்டுப்படும். அப்ப மூல் பின்னத்துக்கும் அழகில்ல, திணிவு பின்னத்துக்கும் அழகில்ல, கனவளவு பின்னத்துக்கும் அழகில்ல. சரியா? சரி, கீழே ஒரு கணக்கு சார செஞ்சு பார்ப்போம். 0.25 திணிவு பின்னமாக கொண்ட 0.25 திணிவு பின்னமாக கொண்ட செப்பு சல்பேட்டு கரைசலின், அதாவது 0.25 திணிவு பின்னமாக கொண்ட செப்பு சல்பேட்டு கரைசலின் நீரின் திணிவு பின்னம் யாது? இது என்னையாம்? செப்பு சல்பேட்டு திணிவு பின்னம் 0.25. அப்ப கேக்குறாங்க நீரின் திணிவு பின்னம் யாது? எத்தனை? நீர திணிவு பின்னம் என்ன மிஸ்கா? நீர திணிவு பின்னம் என்ன? விட எத்தனை? 0.75. என்னையாம்? ஒரு செப்பு சல்பேட்டு நீர் கரைசல்ல என்ன எல்லாம் இருக்கும்? செப்பு சல்பேட்டும் மற்றது என்னைக்கும்? நீரும் இருக்கும். இப்ப நான் சொல்லிக்கேன் மூல் பின்னத்துல கூட்டுத்தொகை 2 கூறுகள் இருந்தா மூல் பின்னத்துல கூட்டுத்தொகை 1. அதே மாதிரி கனவளவு பின்னத்துல கூட்டுத்தொகையும் 1, திணிவு பின்னத்துல கூட்டுத்தொகையும் 1. இங்க சந்திக்காங்க செப்பு சல்பேட்டுல திணிவு பின்னம் வந்து 0.25. அப்ப நீர்ல திணிவு பின்னம் காட்டா என்ன செய்யணும்? 1லிருந்து 0.25 கழிக்கணும். என்ன வாரது? 0.75. இது சரி, சரியா? சரி. அப்ப இது வந்து மூல் பின்னம். கலவை என்ற அமைப்புல 3வது படிச்சிட்டோம் மூல் பின்னம். இப்போ ஒரு மூல் பின்னம், திணிவு பின்னம், கனவளவு பின்னம் தந்தா அதை வந்து சில டைம்ல என்னத்துல தருவாங்கல்ல, 100 வீதத்துல தருவாங்க. சரியா? சரி, உதாரணத்துக்கு வந்து ஒரு 0.05 ஒரு திணிவு பின்னத்தை நம்ம 100 வீதத்துல தருவாங்க. ஏன்? லேசா கணக்குக்கு லேசா இருக்கிறதுக்காக வந்து 100 வீதத்துல தருவாங்க. இதை 100 வீதத்துக்கு மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம 100 வீதத்துக்கு மாற்றுறதுக்கு சதவீதத்துக்கு மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்?
இத என்ன சரி செய்யணும்? 100ஆல பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும்? ஒரு கலவையில ஒரு கூறுற திணிவு பின்னம் வந்து 0.05 சரியா? இதை நாங்க 100 வீதத்துக்கு மாத்திரமோண்டா இதை என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். இதை 0.05 100ஆல பெருக்கினா என்ன வரும்? அக்கா 5 நெக்ஸ்ட் பாடம் எடுக்கணுமாக்கும் என்ன? 5% என்ன? திணிவு பின்னத்துக்கு என்னென்று போடுற? W/W சரியா? அப்ப ஒரு ஒரு கலவையில ஒரு கூறுற மூல் பின்னம் அது திணிவு பின்னம் வந்து 0.05 அதை நாங்க 100 வீதத்துல கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கி இங்கால இந்த குறியீடை கொடுக்கணும். W/W என்ன? சரி. அதே மாதிரி 0.1 கனவளவு பின்னம் ஒரு 0.1 என்னண்டு கனவளவு பின்னம். இது வந்து திணிவு பின்னம். அடுத்து வந்து கனவளவு பின்னம். இப்ப இது என்னன்னு கொடுக்கலாம்? 100 வீதத்தில் 0.1 சந்தா என்னன்னு கொடுக்கலாம்? 100 வீதத்துல சாங்க என்று கேட்டா என்ன 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 தலைப்பு இருக்கணும்? 100ஆல 100ஆல பெருக்கணும். 100% எத்தனை வரும்? எத்தனை வரும்? 10%. இங்கெல்லாம் என்ன குறியீடு வரும்? கனவளவு பின்னம்டா என்ன குறியீடு வரும்? V/V சரியா? அந்த குறியீடு போடணும் கட்டாயம் சரியா? கணக்குகள்ல சில டைம்ல 5 இப்படி தருவாங்க. 5 வீத கனவளவு வீதம் கொண்ட ஒரு பதார்த்தத்துல மற்ற பதார்த்தத்துல கனவளவு பின்னம் கேட்பாங்க. இப்ப ஒரு 5 வீதம் தந்தாங்கன்னா நம்மளுக்கு வழங்கணும் அதுல திணிவு பின்னம் எதா இருக்கும்? 0.05 இருக்கும் சரியா? அல்லது 5/100 போடணும் சரியா? 5% சதவீதம் போட்டா 5/100 சரியா? விளங்கிட்டா? அல்லது 0.05 இருக்கும். கணக்குகள்ல சில டைம்ல இந்த வீதத்தை தருவாங்க. வீதத்தை தந்தா நம்ம இதுக்கு மாத்து தெரிஞ்சுக்கணும். இது விளங்கிட்டா? சரி சரி. அடுத்து 4வது என்ன? 4வது கலவை என்ற அமைப்புடன் 4வது என்ன அமைப்பு? 4வது திணிவு பின்னம், கனவளவு பின்னம், மூல் பின்னம். 4வது என்ன? திணிவு கனவளவு விகிதம். 5வது என்ன லீக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மூல் எண்ணிக்கை. மூல் எண்ணிக்கை இல்ல, அது மூல் கனவளவு பின்னம். நீங்க நோட்ஸ் பொழையா எழுதி வச்சீங்க. சரி, எனக்கு இன்னைக்கு முடிஞ்சனே அந்த எழுதின நோட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிடுங்க. 4வது என்ன சம்பந்தப்பட போகுது? இதுல என்ன எல்லாம் இருக்கு? திணிவும் கனவளவும். திணியும் கனவளவும். நோட்ஸ் ஒழுங்கா எழுதுங்க. பொழையானீங்க சும்மா நீ அதைத்தான் சொல்றேன். விளங்காடி கேளுங்க. நோட்ஸ் சேர்ந்து மூல் எண்ணிக்கை லீவ் வச்சீங்க. இதுல திணிவு பின்ன மட்டும் லீவ் வச்சீங்க. நான் அழகாத்தானே எழுதிட்டேன். விளங்காடி கேளுங்கன்னு சொல்றேன். சரி சரி. இப்ப இது என்ன என்று கேட்டா அங்க வந்து நம்ம முன்னுக்கு படிச்ச 3லையும் 2ம் ஒரே இது. மேல இருக்கிறதும் திணிவண்டு கண்டா கீழேயும் திணிவு, மூல் என்று தந்தா மூல், கனவளவு வந்து தந்தா கனவளவு. இங்க வந்து ஒரு கலை செல்ல கூறுகள் 2 விஷயம் சம்பந்தப்பட போகுது. ஒன்று திணிவு, அடுத்தது வந்து கனவளவு. இது எப்படின்னு சொன்னா ஒரு கலவையில ஒரு அலகு கனவளவுல காணப்படுற கரையத்திர திணிவு. ஒரு அலகு கனவளவுண்டா எவ்வளவு? ஒரு அலகுன்னு சொன்னா எவ்வளவு? 1 லீட்டர் அல்லது 1 டெசிமீட்டர் கனம். இதைத்தான் சொல்றேன். 1 லீட்டரை தான் ஒரு அலகு நீளம்னு சொன்னா எத்தனை? 1 மீட்டர். ஒரு அலகு திணிவண்டு சொன்னா எத்தனை கிலோ? ஒரு அலகு திணிவண்டா ஒரு அலகு திணிவண்டா எத்தனை கிலோ? சார் கேக்குது இல்ல சார்? ஒரு அலகு கனவளவுண்டா
என்ன சொல்லிக்க எத்தனை லிட்டர் ஒரு அலகு கனவளவு வேண்டாம் 1 லிட்டர் ஒரு அலகு நீளம் எத்தனை எத்தனை மீட்டர் ஒரு அலகு நீளம் எத்தனை மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர். அதே மாதிரி ஒரு அலகு திணிவு எத்தனை கிலோ 1 கிலோ 1 கிலோ. சரியா? அலகுன்னு சொல்றது ஒன்று. சரியா? அப்ப இப்ப திணிவு கனவளவு வீதத்துக்குண்டா என்ன என்று சொன்னா ஒரு அலகு கனவளவுல, அதாவது ஒரு அலகு கனவளவுட கலவை, ஒரு கலவையை எடுத்தா அந்த கலவையில ஒரு அலகு கனவளவு, அதாவது 1 லிட்டர்ல காணப்படுற எவ்வளவு திணிவு, எவ்வளவு நிறை கரையம் கரைஞ்சிருக்கோ அதைத்தான் இந்த திணிவு கனவளவு வீதத்தால குறிப்பிடப்படும். சரியா? சொன்னது விளங்கிட்டா? ஒரு அலகு கனவளவு கொண்ட கலவையில எவ்வளவு நிறையுடைய கரையம் கரைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அதைத்தான் சொல்றது திணிவு கனவளவு விகிதம். சரியா? ஒரு அலகு கனவளவுண்டா எவ்வளவு எவ்வளவு கனவளவு ஒரு அலகுண்டா ஒரு அலகு கனவளவுண்டா எவ்வளவு 1 லிட்டர் 1 லிட்டர் அல்லது அதை சொல்லலாம் 1 டெசிமீட்டர் கனம். ரெண்டும் சமன். இது சமன் 1000 சென்டிமீட்டர் கனம். இது சமன் 1000 மில்லி லிட்டர். இதெல்லாம் ஒன்றுதான். சரியா? ஒரு அலகு கனவளவுன்னு சொன்னா 1 லிட்டர் அல்லது 1 டெசிமீட்டர் கனம் அல்லது 1000 சென்டிமீட்டர் கனம் அல்லது 1000 மில்லி லிட்டர் கனம். இதையெல்லாம் ஒன்றுதான். சரியா? ஒரே இதுதான். அப்ப இப்ப என்ன வழங்கி நான் சொல்லிக்கேன், ஒரு லிட்டர் கலவையை எடுத்த மனுஷனா அந்த கலவையில எவ்வளவு நிறையுடைய கரையம் கரைஞ்சிருக்கோ அதைத்தான் இந்த திணிவு கனவளவு வீதத்தால கொடுக்க போறோம். சரி? எவ்வளவுடா? சரி. இப்ப பாருங்க, இப்ப இது எப்படி வரும்னு சொன்னா, இப்ப இதுக்கு சமன்பாடு இது விளங்கிட்டா? ஒரு அலகு கனவளவுண்டா எவ்வளவுன்னு விளங்கிட்டா? 1 லிட்டர் 1 டெசிமீட்டர் கனம் 1000 சென்டிமீட்டர் கனம் 1000 மில்லி லிட்டர். அதாவது 1000 சென்டிமீட்டர் கனம் சேர்ந்தா 1 டெசிமீட்டர் கனம், 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தா 1 டெசிமீட்டர் கனம், 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தா 1 லிட்டர், 1000 சென்டிமீட்டர் கனம் சேர்ந்தா 1 லிட்டர். எல்லாம் ஒன்றுதான். சரியா? கணக்குல மாறி மாறி தருவாங்க. லிட்டர்ல தருவாங்க, சென்டிமீட்டர் கணக்குல தருவாங்க, டெசிமீட்டர்ல தருவாங்க. அவ வழங்கணும். இதுதான் தொடர்பு. சரியா? விளங்கிட்டா? சரி. இப்ப அழிக்கிறேன் இத. சரி. இப்போ ஒரு கரைசல் இருக்கு. அந்த கரைசல்ல நம்ம திணிவு கனவளவு வீதத்தை கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு திணிவுக்கு என்ன இங்கிலீஷ் எழுத்து என்ன? M இன் கீழ் V. கனவளவு விகிதம் மட்டும் போட்டா சரி. சரியா? இப்ப ஒரு கலவையில கரைசல்ல ஒரு கரைசல் எடுத்தோம்னு சொன்னா கரைப்பானும் இருக்கு கரையமும் இருக்கு. என்ன இப்ப நான் சொல்லிக்கேன், இந்த கனவளவுன்னு சொன்னா ஒரு அலகு கனவளவு, அதாவது கரைசல்ற ஒரு அலகு எடுத்தோம்னு சொன்னா அதுல காணப்படுற கரையத்திர திணிவை தான் நாங்க இந்த வீதத்துல கொடுக்க போறோம். சரியா? சரி. இப்போ கரைசலின் சரியா திணிவு கனவளவு விகிதம் எப்படி வரும்? சமன்பாடு சொல்லுங்க பாப்போம். மேல என்ன வரும்? M இன்கீழ் V என்றால் திணிவு. என்னத்திர திணிவு? கரையத்தின் திணிவு. வெரி குட். விளங்கிட்டு. கரையத்தின் திணிவு. கீழே என்ன வரும்? கரைசலின் கனவளவு. கரைசலின் கனவளவு. சரியா? கரைசலின் கனவளவு. சரியா? விளங்கிட்டா? சரி. இப்ப நான் சொல்லிக்கேன், இந்த இது கொடுக்கறது ஒரு அலகு கனவளவு தான் கொடுக்கணும். ஒரு அலகு கனவளவுல எவ்வளவு இருக்குன்னு தான் கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? கீழே சார கனவளவை நம்ம என்னத்துக்கு மாத்தணும்? அலகு கனவளவுக்கு மாத்தணும். என்ன? அப்ப என்ன செய்யணும்? ஒரு 500 மில்லி லிட்டர் தந்தா 500 மில்லி லிட்டர் தந்தா இத லிட்டருக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? அலகு கனவளவுன்னு சொன்னா லிட்டருக்கு மாத்தணும். என்ன செய்யணும்? என்னதால பிரிக்கணுமா பெருக்கணுமா? பிரிக்கணும். எத்தனையால? 1000ஆல பிரிக்கணும். பிரிச்சா எத்தனை வரும்? 1 இன் கீழ் 2.
0.5 லிட்டர். சரி விளங்கிட்டா? ஓ சார். சரி. அதே மாதிரி 200 சென்டிமீட்டர் கனமடி கீழே சந்திக்காங்க. 200 சென்டிமீட்டர் கனமடி. இப்ப இது அலகு கனவளவுக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யுது? இப்பதானமா சொன்னேன், ஒரு லிட்டர் சமன் 1 டெசிமீட்டர் கனம். சரியா? இது சமன் 1000 சென்டிமீட்டர் கனம். இது சமன் 1000 மில்லி லிட்டர். இப்ப என்ன சந்திக்காங்க? மில்லி லிட்டர் தந்தா 1000 பிரிச்சிங்க, 1000 பிரிச்சு 0.5 லிட்டர்னு சொல்லிங்க. இப்ப இது 200 சென்டிமீட்டர் தந்திக்காங்க. இந்தா இது என்ன செய்யணும்? 1000 பிரிக்கணும். 1000 பிரிக்கணும். பிரிச்சா எத்தனை வரும்? 200 1000 பிரிச்சா 2 × 10 2 5 மேல 1 0.2 என்ன? 0.2 டெசிமீட்டர் கனம். 1000 சென்டிமீட்டர் கனம் சேர்ந்தது 1 டெசிமீட்டர் கனம். 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தது 1 லிட்டர். மில்லி லிட்டர் வந்தா லிட்டர் போடலாம், சென்டிமீட்டர் கனம் சொன்னா டெசிமீட்டர். ஆனா எல்லாம் ஒன்றுதான். சரியா? விளங்கிட்டா? அப்ப இங்க ஒரு கரைசல்ல எம் திணிவின் கீழ் கனவளவு வீதம் தந்தா சமன்பாடு கரையத்தின் திணிவின் கீழ் கரைசலின் கனவளவு. என்ன? இப்ப நம்மளுக்கு தெரியணும், நான் சொல்லிக்கேன், இந்த விகிதம் கொடுக்கிறது கரைசல்ன்ற ஒரு அலகு கனவளவுக்கு தான் கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? தாரத்தை நாங்க பார்க்கணும், அது அலகு கனவளவுல சந்திக்காங்களா இல்லது நம்ம அலகு கனவளவுக்கு மாத்தணுமா? இதுவே கரைசலின் கனவளவு 1 டெசிமீட்டர் தந்தா நம்ம மாத்தணுமா மாத்த தேவையில்லையா? 1 டெசிமீட்டர் கனம்னு சொன்னா மாத்தணுமா மாத்த தேவையில்லையா? மாத்த தேவையில்லை. மாத்த தேவையில்லையே, அது அலகு கனவளவு தான் இருக்கு. அல்லது 1000 சென்டிமீட்டர் தந்தா மாத்தணுமா மாத்த தேவையில்லையா? மாத்தணும். மாத்தணுமா? 1000 சென்டிமீட்டர் தந்தா மாத்தேவணும். தேவையில்லை தானே? அதுவும் 1 சென்டிமீட்டர் கனம் தானே. என்ன இது 1000 சென்டிமீட்டர் 1 டெசிமீட்டர் கனம் மட்டும் எடுத்தா சரி. சரியா? சரி சரி. இப்ப விளங்கிட்டானே? விளங்கிட்டானே இது? சரி. இப்ப எழுதுங்க, இந்த இதை போட்டு எழுதுங்க. இந்தாக்கி இதை மட்டும் போட்டு எழுதுங்க. இதன் மூலம் யாதாயினுமோர் கலவையின் அலகு கனவளவில் காணப்படும், நான் சொல்லிக்கேன், அலகு கரைசலின் கனவளவு சொன்னா அலகு கனவளவு. அலகு கனவளவுண்டா 1 லிட்டர் அல்லது 1 டெசிமீட்டர் கனம் அல்லது 1000 சென்டிமீட்டர் கனம் அல்லது 1000 மில்லி லிட்டர். என்ன திணிவு? கரையத்தின் திணிவு. அலகு கனவளவில் காணப்படும் கரையத்தின் திணிவு கொடுக்கப்படும், குறிக்கப்படும். என்னையாம்? ஒரு அலகு கனவளவுல எவ்வளவு கரையத்திர திணிவு கரைஞ்சிருக்கேன் அதை குறிக்கப்படும். சரியா? சரி சார். சரி. அப்ப அதுக்கு பிறகு இந்த சமன்பாட்டை எழுதிக்கொள்ளுங்க. சரி. அப்ப நம்ம இங்க முக்கிய உதாரணத்துக்கு போற போறோம். அலகு கனவளவுண்டா இங்க பாதிக்க போற அலகு வந்து டெசிமீட்டர் கனம். சரியா? டெசிமீட்டர் கனம் தான் போட போறோம். லிட்டர் பாவிக்கிறதுல டெசிமீட்டர் கனம். சரியா? சரியா? வெளியாஜா? சார். சரி. அப்ப ஒரு கணக்குன்னு செய்வோம். எழுதுங்க. 1 டெசிமீட்டர் கனம் நீரில் அல்லது ஜீவனி என்று எழுதுங்க. ஜீவனி சரியும் தானே? தடுமலுக்கு குடிக்கிறேன். 5 கிராம் NaCl கலந்துள்ளது. 5 கிராம் NaCl கலந்துள்ளது. அதில் காணப்படும் NaCl-இன் திணிவு கனவளவு விகிதம் யாது? அல்லது M/V விகிதம் யாது? அதில் காணப்படும் NaCl-இன் M/V, அதாவது திணிவு கனவளவு விகிதம் யாது? கேள்வி. NaCl-இன் திணிவு கனவளவு விகிதம் விட என்ன? 5 கிராம் டெசிமீட்டர் கனம். 5 கிராம் டெசிமீட்டர் -3. வெரி குட். எப்படி வீதம் காட்டா மேல என்ன? கரையத்தில திணிவு போடணும். என்ன கரையத்தில திணிவு எத்தனை?
5 கிராம் 5 கிராம். கீழே என்ன போடணும்? கரைசல்ற கனவளவு கனவளவு என்னத்துல போடணும்? அலகு கனவளவு சந்திக்கான்னு பார்க்கணும். இங்க அலகு கனவளவு சந்திக்கா ஓ ஒரு டெசிமீட்டர் கனம். இப்ப என்ன செய்யலாம்? 5 ஒன்றால பிரிச்சா இது டெசிமீட்டர் மேல போகும் என்ன? அப்ப 5 கிராம் டெசிமீட்டர் டெசிமீட்டர் கனம் மேல போகும்டா டெசிமீட்டர் -3 மாறும். சரியா? விளங்குதா? விளங்கிட்டா சொன்னது? கேள்வி விளங்கிட்டா? சரி. இப்ப முன்னுக்கு படிச்ச திணிவு பின்னம், மூல் பின்னம், கனவளவு பின்னத்துல அழகு இருந்துதா? கடைசியா வந்ததுக்கு விகிதத்துக்கு அழகு இருந்துதா? யூனிட் இருந்துதா? இல்ல. இப்ப இங்க இருக்கேன. அப்ப ஏன் இங்க வந்து மேல திணிவு வந்துச்சு, கனவளவு வந்துச்சு. அப்ப திணிவையும் கனவளவையும் ஒன்று வெட்டலாம் என்ன? அப்ப இங்க வந்து திணிவு கனவளவு விகிதத்துல அழகு 5 கிராம் டெசிமீட்டர் -3. இதுல இருந்து என்ன விளங்குது? ஒரு அலகு கனவளவு, அதாவது 1 லிட்டர்ல 1 டெசிமீட்டர் கணத்துல 5 கிராம் என்ன கரைஞ்சியா? NaCl கரைஞ்சியா? சரியா? இன்னொரு உதாரணம் எழுதுங்க. 250 சென்டிமீட்டர் கனம் சீனி கரைசலில் 40 கிராம் சீனி கரைந்துள்ளது. 250 சென்டிமீட்டர் கனம் சீனி கரைசல். என்ன சார் விளங்கல்ல? கரைசல் 40 கிராம். சீனியின் திணிவு கனவளவு விகிதம் யாது? அக்கரைசலில் காணப்படும் சீனியின் திணிவு கனவளவு விகிதம் யாது? சொல்லுங்க, முடிய போகுது. டெசிமீட்டர் -3. உங்களோட நக்காட என்ன? அதுதான் சார் வந்த என்னண்டு வரும்? சொல்லுங்க பாப்போம். சீனியின் மேல என்ன போடணும்? சொல்லுங்க பாப்போம், மேல என்ன போடணும்? கரையத்தின் திணிவு. கரையத்தின் திணிவு எத்தனை? இதுல எது கரையம்? கரையத்துல திணிவு எத்தனை? 40 கிராம். 40 கிராம். கீழே என்ன போடணும்? 250 சென்டிமீட்டர் கனம வந்து 1000ஆல பிரிச்சு போடணும். 250 சென்டிமீட்டர் கணத்தை என்னத்தால பிரிக்கணும்? 1000ஆல பிரிக்கணும். பிரிச்சா எத்தனை வரும்? 0.25. கீழே வரும் 0.25 என்ன? அல்லது 1/4 என்ன? சரியா? இப்ப என்ன செய்யலாம்? இப்ப சொல்லுங்க பாப்போம். 40 1/4 பிரிச்சா எத்தனை? 1/4 டெசிமீட்டர் கனம். 1/4 என்ன செய்யலாம்? மேல கொண்டு போகணும் என்ன? 1/4 கீழே இருக்குமெண்டா அதை மேல கொண்டு போனா எத்தனை வரும்? எத்தனையா போகும்? 1/4 மேல கொண்டு போனா எத்தனையா போகும்? 4. அப்ப 4 போகுமெண்டா எத்தனை வரும்? 40 தர 4 எத்தனை? 160 கிராம் டெசிமீட்டர் -3. என்னென்று இந்த விட வந்த 2 பேருக்கும் பிரிச்சது பிழையாகி சார். பிரிச்சே இல்லை. அப்ப அதுக்கு மெட்ஸ் பாடத்துக்கு தான் போகலாம். சயின்ஸ் பாடம் தான் எடுக்குது. நீங்க ஜெயினப் அதான் சொல்லிக்கேன். உங்களுக்கு என்ன சொல்லிக்கேன்? இதை அலகு கனவளவுக்கு மாத்தணும்னு சொல்லிக்கேன். மாத்தாம போட்டாலும் பிள்ளைதான். அப்ப 250 சென்டிமீட்டர் கணம் தந்தா அதை என்ன செய்யணும்? 1000ஆல பிரிச்சு அலகு கனவளவுக்கு எடுக்கணும். அதுதான் சொன்னேன். ஒரு நம்மளுக்கு இது கரைசலின் கனவளவுன்னு சொன்னா அது ஒரு அலகு கனவளவுக்கு வரணும். 1000 சென்டிமீட்டரால பிரிக்கணும். அப்ப 250 எத்தனை தந்தா அதை 1000 சென்டிமீட்டரால பிரிச்சு டெசிமீட்டர் கணத்துக்கு எடுத்து தான் செய்யணும். சரியா? அப்ப அதை ஞாபகத்தை வச்சுக்கணும்.